ஆஃபீஸர்ஸ். நம்ம வந்து குப்தர்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களில் இருக்கக்கூடிய காளிதாசர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காளிதாசர் பற்றின சில முக்கிய குறிப்புகள் பார்த்துக்கோங்க. காளிதாசர் வந்து என்னென்ன நாடகங்கள் எழுதியிருக்காங்க, என்ன காப்பியங்கள் எழுதியிருக்காங்க, அவர் எழுதின பாடல்கள் என்ன அப்படின்றது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து காளிதாசர்னு சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ காளிதாசர் எழுதிய நாடகம்னு பார்த்தீங்கன்னா மாளவிகாக்னி மித்ரம். இது வந்து சுங்க அரசர்கள் பற்றியது. சாகுந்தலம், காளிதாசரின் சாகுந்தலம்னு பார்த்துருப்போம், அது வந்து நாடகம். அப்புறம் விக்ரம் ஊர்வஷி நாடகம். அப்புறம் எழுதிய காப்பியம் வந்து ரகுவம்சத்தை பற்றி எழுதியிருப்பாங்க. ரகு அப்படின்னா ராமர் பற்றின வரலாறு. அப்புறம் வந்து குமார சம்பவம். குமார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் முருகனை ஞாபகார்த்தமாக குமார்னு பேர் வைப்பாங்க இல்லையா. ஸோ சம்பவம் அப்படின்னா முருகன் வரலாறு. காளிதாசர் எழுதிய பாடல்கள் வந்து பாருங்கள், மேகதூதம், ரித்து சம்ஹாரம். ரித்து அப்படின்னா என்னென்னா பருவகாலம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரித்துனா பருவகாலம். மேகதூதம் இதுவும் எழுதியிருக்காங்க. ஸோ இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர் வந்து யார்? காளிதாசர். ஸோ நாடகங்கள் மாளவிகாக்னி மித்ரம், சுங்க அரசருடைய வரலாறு. சாகுந்தலம் அப்படிங்கிறது ஒரு நாடகம். விக்ரம ஊர்வஷி நாடகத்தை எழுதியிருக்காங்க. ரகுவம்சம் அப்படிங்கிறது ராமர் வரலாறு. குமார சம்பவம் அப்படிங்கிறது முருகன் வரலாறு. மேகதூதம், ரித்து சம்ஹாரம் இதெல்லாம் வந்து அவர் எழுதிய பாடல்கள். இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய ஷேக்ஸ்பியர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. தேங்க்யூ.